ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். அடுத்த வாட்டி மீன் வாங்கும்போது இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பை செஞ்சு பாருங்க. இனி அடிக்கடி இந்த மீன் குழம்பு தான் செய்வீங்க. எல்லா பொருட்களையும் அரைச்சி தான் இந்த மீன் குழம்பை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரலும் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் 15 போல் சின்ன வெங்காயம், 10லேருந்து 12 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சால் போதும். ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு 2 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதே ஆர்டரில் அரைச்சிங்கன்னா நீங்கள் ஒரே மிக்சி ஜார்லேயே எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கலாம். கடைசியாக 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுபட்டதும் நம்ம அரைச்ச வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் சூப்பராக வெந்து வரும். வெங்காயம் பேஸ்ட் நல்லா கலர் மாறினதும் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. பேனோட சைட்ஸில் பிடிச்சிருக்கிறது எல்லாமே தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்ததும் சரியாயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், இதை மூடி வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக சேர்த்ததுனால புளி கம்மியாக தான் தேவைப்படும். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த காரத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மீன் குழம்பை ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடிக்கடி கலந்து விட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். வேகமாக ஓடிட்டுருக்கிற உலகத்தில் பொறுமையாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சிந்திப்போம். 1 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் சேர்க்குறேன். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு செய்யலாம். நெத்திலி மீன் சட்டுன்னு வெந்துடும், அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அடுத்த நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பொடிச்சு வச்ச சோம்பு, மிளகு, எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரைஞ்சிரும். அரை டீஸ்பூன் காரத்தூள் நல்ல கலர் கொடுக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வந்ததும் மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு சூடாக சாப்பிட்றத விட செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டால்தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பொறுமையாக கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.